ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மியூசிக் டீமன் ஸ்டைலில் சீசன் 2ல் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இந்த இம்பேக்டே இன்னும் குறையலைங்க. அண்டு போன எபிசோடில் ஒரு 2 விஷயம் நோட் பண்ணேன். ஒன்று வந்து நம்ம ஸ்டோன் ஆஷிரா கிட்ட வந்து அந்த நம்ம பசங்களோட ட்ரைனிங் எடுப்போம், ஒருத்தன் வம்பல் தான் பாருங்க, அவன் ட்ரைனிங்கில் இருந்தான். ஸோ அது வந்து சர்ப்ரைஸ் வந்தது. நம்ம பசங்களும் ஆஷிரா கிட்ட தான் ட்ரைனிங், பட் வந்து கொஞ்ச நாள் தான். பட் அவன் 24 ஹவர்ஸ் அவன் கூடயே இருக்கான்றப்போ அவன் எந்த லெவலுக்கு பவர் ஏற்றிட்டு இருக்கான்றது ஒன்று ஆச்சரியமாக இருந்தது. இன்னொன்று ஃபன்னாக போச்சு. டேஞ்சரை வந்து கோவத்தில் கத்தி தூக்கி வீசிட்டான். அது அந்த டீமன் கூடயே போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு கத்தியை உடச்சி திரும்ப ஒரு டென்ஷன் ஆகி கொலை பண்ணுற அளவுக்கு வந்தார். இப்போ 2வது டைம் கத்தி மிஸ் ஆகுதுன்றது வந்து திரும்ப டேஞ்சருக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுமே, அவர் வேறு வந்து எகிருவாரேன்றது ஒன்று இருக்கு. அண்ட் வந்து ரிங்கோட தம்பிக்கிட்ட இது கன்வே பண்ண போகிறாங்கன்றது வந்து எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரில. அவன் என்ன எமோஷன் ஆவான்றது. பட் வந்து எனக்கு அந்த துப்பாக்கி படத்தில் வரும் பாருங்க ஒரு சீனு, அவங்க அண்ணன் வந்து ஆர்மியில் வந்துட்டான்றப்போ அவன் ஒரே வாரத்தில் அவன் தம்பி வந்துட்டான்டான்ற அந்த மாதிரி ஒரு சீன் வருமோன்றது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த பேஸ் வந்து மறக்க முடியலைங்க. அது திரும்ப தம்பி மூலியமா பார்க்குறமா என்ன நல்லா இருக்குமேன்னு தோணுது. தம்பி கேட்கலாம், ஏன்டா உனக்காக நான் வந்து அவசரம் கொடுக்கணுமாலான்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு ஆசை தான், திரும்ப அந்த பேஸ் கட்டில் அவன் தம்பி இருக்காருன்றப்போ அவர் இருந்தால் இவரே இருந்த மாதிரி இருக்கும்னு தோணுது. பட் எப்படி போகுதுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போயிடலாம். அழுது புலம்பறத நிறுத்த. முக்கியமா நீ இப்படி சத்தம் போட்டு அழுது புலம்பறத நிறுத்த. நாம ட்ரெயின் கிட்ட போகணும். தம்பி அவருக்கும் சொல்லிட்டாங்களா? அப்படியா? தாஞ்சேர சொன்னா ஓடாத கோல பயலே, ஓடி போகாத. டீமன்ஸ் அடிக்கிற கூட்டம் எப்பவும் உங்களுக்கு சாதகமா? எப்பவும் இரவு நேரத்துல மட்டும் தான் உங்க கூட சண்டை போடுறாங்க. வெளிச்சத்தை பார்த்து ஓடுறிய கோல, நீ ஒரு பெரிய கோல. ஓடாத நில்ல. யோஜிரோட ஆசையை நாம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றுவோம். அந்த டீமனோட ஃப்ளாஷ்பேக் தான். பணக்கார வீட்டு பையன் மாதிரியா? அவன் ரொம்ப திறமையான பையனா தான் இருப்பான் போல இருக்கே. ஆமா, என்னோட சந்ததிக்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கலையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா இப்படி ஒரு பையன் நம்ம கிட்ட வந்ததுனால இப்ப நான் ஓய்வு எடுத்துட்டேன். டீமனா அது? ஒவ்வொரு நாளும் புத்துணர்ச்சியோட இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அன்பான பையன் இவன். எப்பவும் உதவி செய்ய காத்து இருக்கிற பையன். இந்த வயசுல இவ்வளவு மரியாதையான ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல. உடம்புல யாரோட ரத்தம் ஓடினாலும் யார் பாசத்தை கட்டுறாங்களோ அவங்க மேலதான் அன்பு இருக்கும். எனக்கு அப்புறம் என்னோட பையன் தான் என்னோட வியாபாரத்தை எல்லாம் பாத்துக்க போறது. உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. என்னோட பையனை உங்க பையனோட மாத்திக்க நீங்க தயாரா இருந்தா நானும் தயாரா இருக்கேன். அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தான், சந்தேகமே இல்லை. ஆனா என்னன்னா அவனுக்கு ஒரு வித தோல்வியாதி ஏற்பட்டு இருக்கிறதுனால பகல் நேரங்கள அவனால வெளியில வர முடியல. அதே மாதிரி தான் வந்திருக்கான் போல. பாவம் இல்ல. என்னோட கம்பெனிலேயே அவனுக்காக ஒரு அற்புதமான மருந்தை தயாரிக்க முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா தயாரிச்சுட்டா ரொம்ப நல்லது. அதனால்தான் வெயில பார்த்து அப்படி கவர் நானும் டீமன் அவனே. அப்ப இவன் நான் உங்களுக்கு செய்தி கொடுக்க வந்திருக்கேன் முசான் அவர்களே. முசான்னா? ஏய் நான் கேட்டதை நீ இவன் வேற கண்டுபிடிச்சிட்டியா? எல்லாருக்குள்ளயும் இருக்கானா?
தேடி தேடி பார்த்து வெறும் கையோட தான் திரும்ப வந்திருக்கேன். அது இருக்கா இல்லையான்னு கூட உறுதியா சொல்ல முடியல. ப்ளூ ஸ்பைடர் லில்லி பூவை என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒரு டைம் ஒரு கேட்டக்குள்ள இருப்பானா? உங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்தபடி இருக்க நான் முயற்சி பண்றேன். உங்களை நிச்சயம் நான் நிராசப்படுத்த மாட்டேன். உங்க கட்டளைப்படி ஒரு ஹஷிராவை நான் அழிச்சிட்டேன். அதனால கவலைப்பட வேணாம். இனி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீ இந்த விஷயத்துல ரொம்ப தப்பு கணக்கு போட்டிருக்க நான் நினைக்கிறேன். அக்காசா, ஒரு அஷிராவை தானே அழிச்சிருக்க. ஒரு படையை அழிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுற. டீமன் மனிதனை அழிக்கிறது காலங்காலமா வர விஷயம். டீமன் அழிக்கிற கூட்டத்தை மொத்தமா அழிக்கிறதா நம்மளுடைய குறிக்கோள். அவங்கள ஒருத்தம் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. மறுபடியும் அந்த வழியில எவனும் நுழையவும் கூடாது. இது ஒன்றும் அவ்வளோ கடினமான வேலை கிடையாது. அப்படி இருந்தும் நீ இந்த வேலையை செய்யல. எப்போ நடக்கும் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அஷிராவை கொன்னதுக்காக நீ இங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல 3 டீமன் அழிக்கிறவங்க இருந்தாங்க. அவங்களையும் கொல்லாம விட்டுட்ட. நீ அங்க பக்கத்துல இருக்கிறன்னு சொன்னதுனால தானே அவங்க அனுப்புறன்னு சொல்லி தானே அனுப்புன. ஆகாசா, ஆகாசா, ஆகாசா. நீ என்ன நிராசப்படுத்திட்ட. கொல்றோம் நான் மறுபடியும். அஷீராவா இல்லாத ஒருத்தனுடைய வால் உன்னை தாக்குனதை பத்தி யோசிச்சியா? மேல் மட்டத்தில் இருக்க 3 அறுதல் இவ்வளவு கீழே இருப்பியா? போ இங்க இருந்து. வரணும்னு பார்த்தேன். இங்க ஏதோ பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? இதுவரை ஸ்ட்ரைட்டா போலாம்ல. சும்மா எல்லாரையும் போக வச்சு சாவடிச்சிட்டு இருக்கோம். இவன் நினச்சா எந்த ஃபேமிலி கூட வேணாலும் போய் ஜெல் ஆகிறான் போல. உங்களுக்குள்ள போயிட்டு குத்துது பரவாயில்ல. வீரத்தை காட்டிக்கலாம். நீ பாக்குறதுக்கு எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். அடுத்த முறை உன்னை சந்திக்கும் போது உன் மூளைய எல்லா இடத்துலயும் சத்தம் அடிக்க போறேன். நர்ஸ் அவங்களா? ஆடா பாவி, துணிய வச்சு இந்த நர்ஸம்மா கோவக்காரங்க வேற ஆச்சு. தாஞ்சிரோவால கூட கஷ்டம்னு வந்து அவனால தாங்கிக்க முடியாதுன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் சொல்றேன்னா, நல்ல திறமையான ரெங்கோ குக்கை கடைசியில இப்படிப்பட்ட ஒரு நிலைமைன்னா யாராலையுமே அதை நிச்சயமா தாங்கிக்கிறது கஷ்டம்தான். ஒரு பயம்னு கூட சொல்லலாம். தைரியமான இனோசுக்கே கூட தாங்கிக்க முடியாம உடைஞ்சு போயிட்டான். எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் மனவேதனை அவங்கள ரணமாகிடும் இப்ப நான் உணர்ந்துட்டேன். இருந்தாலும் இதுக்கு மேல கண்ணீர் விட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நடந்ததை நினைச்சு திரும்ப திரும்ப மனசு சுக்குநூறு ஆகுது. ரெங்கோக்கோட வீரத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர் பேராற்றல் கொண்டவர், கொஞ்சம் விசித்திரமானவர் தான். பலத்துல அவருக்கு ஈடு என யாருமே இல்லை. தாஞ்சிரோ, உனக்காக நான் இதை சுட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆட்டைய போட்டுட்டேன். பரவாயில்ல, மூக்க தவிர எனக்கு ஒண்ணும் ஆகல. என்ன பிரச்சனை? நீ சுத்தமா கவனமே செலுத்த மாட்டேங்கிற. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. தாஞ்சிரோவை எங்கேயும் காணோம். அதனால பதறி போயிட்டேன். தாஞ்சிரோட காயங்கள் இன்னும் ஆறவே இல்லை. அதுக்குள்ள பயிர்
ட்ரைனிங் தான் நினைக்கிறேன். கூட பதட்டு பதறதாங்க. தாத்திரவு முழுசா ஓய்வுல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. அவன் வயித்துல ரொம்ப ஆழமா அடிபட்டிருக்கு. எங்க போனா அவன்? என்ன சுத்தி அவன் தான் நினைக்கிறேன். எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க. தங்கச்சும் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ரெங்குக்கோட காகம் நன்றி. ரெங்குக்கோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் அவனோட ஆசையை நிறைவேற்ற. தம்பியை பார்க்க போறாங்க. அவர் 2 விஷயம் சொன்னார். அந்த புக் ஏதோ ஒன்று சொன்னார். தம்பிக்கிட்ட விஷயம் சொல்ல சொன்னார். அதுக்கு இப்பயே போனோமாடா ரெஸ்ட் எடுத்து தான் போகிறது. ஆனா அப்படி ஒன்று பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும் வீட்டில்? செஞ்சிரோன்றது நீங்க தானா? அவருக்கு ஆல்ரெடி ஆனால் தகவல் போயிடுச்சு. ரெங்கோக்கு கியோஜிரோ இறந்த விஷயம் உனக்கு தெரிய வந்துச்சா? கியோஜிரோ கிட்ட இருந்து உனக்கும் உன்னோட அப்பாக்கும் நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கேன் கியோஜிரோ. அதை உங்ககிட்ட சேர்க்கணும்னு சொன்னாங்க. என் அண்ணன் கிட்ட இருந்தா என் அண்ணனுக்கு ஏற்கனவே என்ன ஆச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். மன்னிக்கணும், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க முகம் ஏன் இப்படி இருக்கு? என்னங்க, எப்படியும் தேவையில்லாத செய்தியை தான் அவன் அனுப்பி இருப்பான். எந்த திறமையும் இல்லாம வாழ கையில எடுத்ததோட பலனை அனுபவிக்கிறான். அவன் செத்தது நியாயம்தான். உதவாக்குற உண்மையிலேயே முட்டாள். ஒரு மனிதனோட திறமை அவன் பிறந்த அன்னிக்கே முடிவு செய்யப்படும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கும். மற்றவங்க எல்லாம் கூட்டத்தோட கூட்டம்தான். எதுக்கும் உதவாத குப்பை இங்கேதான் எல்லாருமே. கனவுல அப்படி அமைச்சான்னு பார்த்தா அந்த கூட்டத்துல ஒருத்தன், அவனுக்கு உண்மையான திறமை கிடையாது. சாகாம எப்படி தப்பிப்பா? செஞ்சிரோ, இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அழுது அழுது உன் முகத்தை வீங்க வச்சுக்காத, புரியுதா? ஒரு நிமிஷம், நீங்க எல்லையை மீறி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அவனை பத்தி அப்படிலாம் பேசாதீங்க. ஏன் இப்படி ஆயிட்டாரு? நீ யாருடா? வெளியில போ. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் இடத்துக்குள்ள வருவேன். டீமன் அழிக்கும் கூட்டத்தை சேர்ந்தவன். நீ இப்ப எனக்கு புரியுது. நீதானே சன் பிரீத்திங் டெக்னிக்க பண்றவன்? உண்மையை சொல்லு. சன் பிரீத்திங் கோவப்படுறாரு. என்ன பேசுறீங்க நீங்க? பயிற்சி பெற்ற கைகள் இது. அவனோட முகத்தை கொஞ்சம் பாருங்க. அவனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. நீ வாய மூடு. நிறுத்துங்க. காட்டு மிராண்டிமை பண்ணாதீங்க. புரியல. இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? இறந்து போன உங்க மகனை இப்படி அவமானப்படுத்துவீங்க? அவனையும் அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? நீ எங்களை கேலி பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கல்ல? நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் என் மேல பழி போடுறீங்க? ஏன்னா சன் பிரீத்திங் டெக்னிக்கா கையாள்பவன் நீ. உன் காது கம்மல் எனக்கு நல்லா தெரியும். புத்தகத்துல இருக்கு. சன் பிரீத்திங் சொல்றாரு. சொல்றாரு ஃபர்ஸ்ட் பிரீத்திங் முதலா உருவாக்கப்பட்ட நுட்பம். அது எல்லாத்தை விடவும் சக்தி வாய்ந்தது. அது சன் பிரீத்திங்ல இருந்துதான் மத்த எல்லா நுட்பங்களும் வந்தது. மத்த எல்லா நுட்பங்களும் சன் பிரீத்திங்க பிரதிபலிக்க கூடியது. அதெல்லாம் மலிவான சாயல்கள். சன் பிரீத்திங்கோட பிற்போக்கு பதிவுகள். நெருப்பு, நீர், காற்று எல்லாமே. இவர் என்ன சொல்றாரு? பல காலமா நாங்க நிலக்கரியை எரிச்சவங்க. அதை நிரூபிக்கவும் முடியும். அப்பதான் ஃபர்ஸ்ட் உருவாக்குனதா சன் பிரீத்திங். யுகாமே ககுரா. இல்ல, இப்ப அது முக்கியம் இல்ல. அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு.
சன் பிரீத்திங் டெக்னிக் தெரிஞ்சவங்கிறதுனால என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காத. நான் இருக்க நிலைமைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சு இப்ப இந்த நிலைமைக்கு இங்க வந்திருக்கேன்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. உங்களா அறிவு கெட்ட கிழவா பாத்து எங்க அப்பா எங்கோ குவிய தப்பா பேசுறீங்களா? இது அவ்வளவு தைரியம். அவர் ஒரு முன்னாள் அஷீரா. அப்பா நிறுத்துங்க, நிறுத்துங்க. எதனால இனோகாமி ககுரா ஒரு சன் பிரீத்திங் குடும்பத்தை சேர்ந்தவனா? அன்னைக்கு ஏன் என்னால ரெங்கோக்குவை காப்பாற்ற முடியல? அப்பாவுக்கு இருக்க வேண்டிய கோவம் ஏன் அவர் இப்படி பண்றாரு? இவன் குடும்பத்து மேல ஏதோ ஒரு கோவம் இருக்கு. மேபி இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறதுனால அந்த தாழ் மனப்பான்மையான்னு தெரியல. தேநீர் குடி, நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. உங்க அப்பாவை தெரியாம குத்துன்னு குத்திட்டா என்ன மன்னிச்சிரு. அவர் நல்லா தானே இருக்காரு. வாயும் அவருக்கு பேச உலகத்தை பேச நம்புறேன். மாட்டான். அவர் இப்போ வீட்ல இல்ல, அவர் வெளியே கடத்தெருவு வரைக்கும் போயிருக்காரு. அப்படியா? ரொம்ப நன்றி. என் மனசுல இருந்த பாரத்தை இறக்கிட்டேன். என் அண்ணனை பத்தி அவர் தப்பா பேசும்போது என்னால ஒரு வார்த்தை கூட அவர் எதிர்த்து பேச முடியாது. மரியாதை. என் அண்ணனோட கடைசி தருணங்கள் எப்படி இருந்தது? இதை பார்த்தா எனக்கு சுகுமார் ஞாபகம் வருது. அப்படியா? கடைசி வரைக்கும் அவன் போராடி இருக்கான். ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நீதான் என்ன மன்னிக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. கண்டிப்பா என் அண்ணனா இதேதான் உன்கிட்ட சொல்லியிருப்பான். எங்க அப்பா அடிக்கடி படிக்கிற புத்தகம் இது. இதை பத்தி தான் அண்ணன் உன்கிட்ட சொல்லியிருப்பான். நீ சொன்னப்ப எனக்கு இந்த புத்தகம் தான் ஞாபகம் வருது. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த புத்தகத்துல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற? இத பாரு. கிழிஞ்சிருக்கு. படிக்கவே முடியலையே. அவ்வளவு மோசமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருந்ததா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரேமஷிராவுடைய சாகசங்களை எப்பயுமே நாங்க பத்திரப்படுத்தி தான் வைப்போம். அநேகமா எங்க அப்பா தான் இந்த பக்கத்தை கிழிச்சிருப்பாரு. என்ன மன்னிச்சிரு. இல்ல, இதுல உன் தப்பு எதுவும் செஞ்சிடும். நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. ஆனா இதுக்காக தானே நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. இனோகாமி ககுராவை பத்தியும் எங்க அப்பா சொல்ற சன் பிரீத்திங்க பத்தியும் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியலையே. அது பரவாயில்ல. நான் என்ன பண்ணணுங்கிறது இப்ப எனக்கு நல்லா புரியுது. அந்த பாவரகத்துல திரும்ப அந்த மரியாதை போயிடுன்னு பண்றாங்க போல. இனோகாமி ககுரோன்னு வரும்போது எனக்கு அந்த நடனத்தை நல்லா ஆட தெரியும். இன்னும் அதுல வல்லுனர் ஆகல, அவ்வளவுதான். ஓ, அப்படியா? உடம்பு தாங்க மாட்டேன். முழு கவனத்தோட இனோகாமி ககுரோவை பயன்படுத்தினா என் இஷ்டத்துக்கு என்னால என்னோட உடலை அசைக்கவே முடியாது. அது ஏன் தப்புதான். என்னால என் உடலை கட்டுப்படுத்த முடியல. பயிற்சி எடுத்து முழு கவனத்தையும் செலுத்தி என் உடம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கேன். இருந்தாலும் பத்தல. இன்னும் அதிக பயிற்சி எடுத்தா, இன்னும் கவனமா இருந்தனா என்னோட உடலை என்னால கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால உடனடியாக அதை பண்ண முடியாது. ஆனா அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி இருந்திருந்தா ஒரு நொடி ரிங்கோக்குவை காப்பாத்துற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்.
ஆனா நான் நிச்சயமா முயற்சி பண்ணுவேன். எதுவுமே நமக்கு சுலபமா கிடைக்கிறது கிடையாது. எதுக்கும் குறுக்கு வழியும் கிடையாது. போராடினாதான் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நம்ம ஒரு அடியா எடுத்து வச்சுதான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு வேதனையை கொடுத்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு நாள் யோசிக்கிற மாதிரி நான் ஒரு சக்தி வந்து அஷிராவா மாறுவேன். இதுக்கு ஏன் மேல சத்தியம். என் அண்ணன் கிட்ட சுகுக்கு இருக்கல. சாதாரணமா நான் தான் அவனுக்கு சுகுக்கு ஆவேன். ஒரு அஷிராவா ஆகிறதுக்கு எல்லா விதமான பயிற்சியும் அவன் தான் எடுக்கணும். ஆனா என்னுடைய நிச்சரின் வாள் நிறம் மாறாம தோத்துடுச்சு. வால் வீச்சுல ஒரு குறிப்பிட்ட திறமை கிடைக்கிற வரைக்கும் நிச்சரின் வாள் தன் நிறத்தை மாத்திக்கவே மாத்திக்காது. நான் எவ்வளவு பயிற்சி எடுத்து பார்த்துட்டேன். ஆனா நீ நினைச்சது நடக்காதுப்பா. வாழை கையில் எடுக்கிறதையே நான் மறக்க போறேன். அவங்க அப்பா ட்ரைனிங் கொடுத்துருந்தா ஆயிருக்கும். வேற ஏதாவது ஒரு வகையில மத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ஃபேம் அஷிராவுடைய சங்கதிய நான் உடைக்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கண்டிப்பா எங்க அண்ணன் என்ன மன்னிச்சிருவான்னு நம்புறேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த பாதையில போ. யாராவது உன்னை தப்பா பேசினாங்கன்னா அவனுங்களை நான் வந்து அடிக்கிறேன். அதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா தான் பேசுவாரு. சகசங்களை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். மத்த புத்தகங்களையும் நான் பாக்குறேன். நானும் எங்க அப்பாவை கேட்கிறேன். ஏதாவது கிடைச்சா நான் காக மூலமா அனுப்பி வைக்கிறேன். ஐயோ, அதுக்கும் அவர் அடிக்க தான் செய்வார். உன்னை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்ல, நான் தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி. இரு தஞ்சிரோ, இந்தா இதை எடுத்துக்கிட்டு போ. என்னது? அண்ணனோட நிச்சரின் வாள் உரை. இது விலை உயர்ந்தது. என்னால ஏத்துக்க முடியாது. இது உனக்குதான் சேரணும். இதை நீ எடுத்துக்கிட்டு போகணும். கண்டிப்பா இது உனக்கு பாதுகாப்பா தான் இருக்கும். நான் அண்ணன் அக்கறை காட்டுறது பெருசு, நீ காட்டுறது பெருசு இல்லை. உனக்கு ரொம்ப நன்றி. அப்பா உள்ள இருக்கீங்களா? நீங்க வந்துட்டீங்களா? அது விருந்தினர். வாய் மூடு. எனக்கு அக்கறை இல்ல. வெளில போ. ஆனா அண்ணனுடைய செய்தி தேவையில்லை. அவன் என் மேல வெறுப்பத்தான் செய்தி அனுப்பியிருப்பான். எனக்கு தெரியும். எங்க நிக்காத போ. அப்படி அது உங்களுடைய இஷ்டம்பா. தயவு செஞ்சு உங்களை பார்த்துக்கோங்க. புரிஞ்சுக்க கூட ட்ரை பண்ண மாட்டேன் சுத்தமா. இந்த வார்த்தைகளை தான் அண்ணா உங்களுக்காக விட்டுட்டு போனாரு. வேற எதுவுமே இல்லை. பையனை புரிஞ்சுக்கல. இங்க பாருங்கப்பா, இந்த வெளியே போறேன். ஏன் அப்படி ஆயிருக்காருன்னு தான் தரேன். எனக்கு ஜுரம் வருதா என்ன? மூச்சு கூட விட முடியல. அடிபட்டிருக்குடா. கவலைப்படாத நிஸ்கோ. பட்டாம்பூச்சி மலை பக்கத்துல தான் இருக்கு.
இவரா நினைச்ச இன்னும் கோபமா வராரு. மனுஷன் கோபம் கூடாதான். அதுக்கு போய் தேடி அடிக்கலாமா ஒர்க்கும் போட்டான். நைட் வரைக்கும் பார்த்துக்கிறாரு. அதனாலதான் நீ சாப்பிட மாட்டேங்கிறியா? கொண்டா. அவ்வோய் மட்டும் அப்ப காப்பாத்தாம இருந்திருந்தா அவரு அந்த கிருஷ்ணன் ஒத்துக்க மாட்டாரு. ரெண்டாவது முறை யாருக்காவது வேணுமா? யாருக்காவது வேணுமா? எனக்கு வேணும். அவ்வோய் நேத்து காப்பாத்தினதுக்கு நன்றி. சுமி கியோ நாஹோ நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்ல. அகநசுக்கோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? அகநசுக்காவா வறண்டால உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் கொடுத்த ரைஸ் பால் தான் சாப்பிடுறாரு. இங்கதான் இருக்காரு. ஒரு வழியா அவரு அமைதியாயிட்டாருன்னு நினைக்கிறேன். சோறு குத்து மாக்கிட்டுக்கிறேன். நல்ல வேளை. ரைஸ் பால் அகநிஷுக்காக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. அடுத்த தடவை அவர் கோவப்பட்டாருன்னா ரைஸ் பால் வாங்கி கொடுத்துருங்க. இது நல்லா இருக்கு. முதல்ல எனக்கு சாப்பிட கொடுக்குறீங்களா? சரி சரி அப்புறமா போய் கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்ப நீ எத்தனை வாழனா தொலைக்கலாம்டா. ரைஸ் பால் இருக்குடா. ட்ரைனிங் தான். அடிப்பட்டவனே தயாரம் செய்யுங்கடா. ரெங்கோக்கு இறந்து போய் கிட்டத்தட்ட 4 மாசம் அப்படியே ஓடிடுச்சு. ஒவ்வொரு நாளும் நாங்க கடினமா பயிற்சி எடுக்கிறோம். இடையில இடையில காகத்தோட கட்டளைகளையும் நாங்க எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வேட்டையை உருப்படியே தொடங்கணும். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சினிட்சுக்கு இப்ப வலிப்பு வர்றதில்ல. தனியா போகணும்னாலும் இப்ப பயப்படுறது இல்ல. அப்படியா? நெசுக்கோட தலைமுடியை எனக்கு கொடுத்தா நான் தைரியமா செயல்படுவேன். இப்ப முன்ன விட 10 மடங்கு ஆக்ரோஷமா மாறிட்டான். எலும்பு சுக்குநூறு ஆகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். வாங்க எல்லாரும் ஓடலாம். இப்ப யாரும் தனியா இல்ல. நல்லா வச்சுக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்மளால முடியும். இது எனக்கு ஒரு வரம் மாதிரி இருக்கு. சொல்லுனா டேஞ்சர் டபுள் வெயிட் தூக்கிடுறான். ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கான். மலைக்கோயில்ல இருக்கிற அந்த டீமனை நீங்க தான் உடனடியா போய் அழிக்கணும். வடக்கு வடமேற்கு வடக்கு வடமேற்கு. இதெல்லாம் ஸ்டார்ட்லாம் நம்ம பசங்களுக்கு. நெசுகோ, நீ நல்லா இருக்கல்ல? மழையில ஒன்றும் நனைஞ்சிடலையே. அந்த டீம் நிச்சயமா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஓ, முன்னாடியே தான் இருக்காரு. அவ்வளோதான்.
சிறப்பு. உடனே மக்கள் இருக்கிற இடமா வந்துடுது. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம். அடச்சே, என்ன டீமன் ஸ்லேயர் இவன்! என்ன மாதிரி டீமனை இவன் தோண்டி வர்றான். உன் கதை முடிஞ்சது. சரண் அடைஞ்சிட. உனக்காக நான் வருத்தப்படுறேன். அப்படி சொல்லாத. யாருக்கும் இன்னும் கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க. கவனமாகிற. Hold your breathing. Striking right. இவன் குணம் மாறாது. ஆச்சரியமா இருக்கு. இங்க ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. வெளி ஓடி இருக்கும்பா. ரொம்ப களைப்பா இருக்கு. நிசுகோ, நம்ம சீக்கிரமா பட்டாம்பூச்சி மாளிகைக்கு போயிடலான்னு. கொஞ்சம் நிறுத்துறியா? தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. கெஞ்சி கேக்குறேன், எங்களை விட்டுரு. புலம்புறத நிறுத்து. சவுண்ட் ஆச்சுதானே? தயவு செஞ்சு அவங்கள போக விடு. கனாவ், பனி, கட்டளை, ஷினபு, அதிகாரி, அவை, நாகோ, அஷீரா, நாணயம், கட்டளை, நாணயம், நாணயம், நாணயத்தை போட்டு நான் முடிவு பண்றேன். நீ திரும்ப நாணயமா? மனசு சொல்றது கேளு. கனாவ், கனாவ் காப்பாத்து. ஏன் அப்படி பண்றாரு? கனாவ், கனாவ் அக்கா. சும்மா விளையாடுறாரு நினைச்சா இது மாதிரி பண்றாரு அவரு. எவ்வளவு தைரியம் தான் என்ன நீ தடுப்ப? ஒழுங்கா உள்ள போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இப்போதான் உனக்கு கட்டளை இட்டேன். உனக்கு காதுல விழல. தாக்குவோம் சொன்னாங்க. தாங்குவோம் தாங்குவோம். எல்லாமே முழிக்குது. இல்ல, அவங்கதான் அவனை பிடிச்சிருக்காங்க. இல்ல, அவன் தான் இவங்களை பிடிச்சிருக்காங்க. என்னையாவது ஒண்ணுமே புரியல. தைரியம் உனக்கு. இது மண்டியா முட்டை போறாங்க. அவர் ஆளே யாருக்கு ஏதோ ஆவலியே. அறிவில்லை உனக்கு? நான் லார்ட் டிங்கன் நூசி, முன்னாள் ஷினோபி. இங்க இருக்கவங்க கிட்ட என் பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியும். உன்ன மாதிரி சின்ன பையன் வந்து அடிச்சா நான் உடனே விழுந்துருவேன் நினைச்சியா? எவ்வளவு தைரியம் தான் உங்களை கடத்துவேன். என்ன தைரியம் தான் உங்களை கடத்துவேன். முடிஞ்ச எல்லாரும் யார்கிட்ட பேசுறேன் ஞாபகம் இருக்கா? நான் உங்களை விட மூத்த. அந்த மாதிரி நடந்துக்கலையே. நான் அஷிராவை நான் ஏத்துக்கவே மாட்டேன். எவ்வளவு தைரியம்! நீ என்ன ஏத்துக்கிறத பத்தி எனக்கு என்ன கவலை? நீ சாதாரணமானவன். மண்டை இருக்க தவிர உள்ள மூளை இல்ல. ஒரு முக்கிய பணிக்காக பெண்கள் தேவை. அதனாலதான் இவங்களை நான் கூட்டிட்டு போறேன். அது சொல்லி கூட்டிட்டு போங்க. ஒரு கோச்சோட கிட்ட எனக்கு அனுமதி தேவையில்லை. நான் குழு உறுப்பினர் கிடையாது. அவன் அந்த சீருடைய கூட போட்டுக்கல. எனக்கு மனுஷனா நீ? ஒரு சின்ன குழந்தை இப்படி தூக்கி போற இருக்கா? என்ன கீழே போட்டுட்டா. இப்போதைக்கு என்னோட பணிக்கு இவ்வளவு மட்டும் நான் கூட்டிட்டு போறேன்.
இவ எனக்கு பயன்படுவான்றதுக்காக இல்ல, இவ ஒரு குழு உறுப்பினர்ன்றதுக்காக கூட்டிட்டு போறேன். அது சொன்னா வரப்போறாங்க, அதுக்கே அப்படி கொண்டு தரத்துக்கிட்டு போறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. உன் சொன்னா இஷ்டத்துக்கு கூட தூக்கிட்டு அவங்க போகாம மாதிரிதான் அவங்க இருக்காங்க. கிட்ட விருப்பம் இருக்கான்னு கேளு. ஆவோ ஒழுங்கா இறக்கி விடு. என்னால முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இதனாலதான் டீமன் ஸ்லேயர் பலவீனமாக்கிட்டே போறாங்க. உன்ன மாதிரி ஒழுக்கமே இல்லாம இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டா இது நீங்க ஒழுக்கமா நடந்துக்கிறீங்க, நாங்க நடந்துக்கல. என்ன அது? ஆவோய்க்கு பதிலா நாங்க உன் கூட வரோம். நாங்கன்னா என்ன அர்த்தம்? ஜோ பேரானுங்க சமாளிப்பாரான்னு பார்ப்போம். ஐயா இதெல்லாம் சப்பையா, 3 பேர் தான் சமாளிச்சு. இவங்களோட டார்ச்சர் சொல்றேன். என்ன 3 பேருமா? 3 பேருமா வர போறீங்க? நான் இந்த நொடிக்காக தான் திரும்பி வந்தேன். என்கிட்ட இன்னும் நிறைய சக்தி இருக்கு. நான் வர தயாரா இருக்கேன். இங்க பாரு, அவன் ஒழுங்கா விட்டு சொல்லிட்டேன். நீ பெரிய மான்சரா வேணா இருக்கலாம், ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பெரிய ஆசிரியடா. பயம் இருக்க வெளியே காமிச்சிருப்பா. அப்போ சரி, உங்களையும் என் கூட நானே கூட்டிட்டு போறேன். இந்த ஆள் இவ்வளவு சுலபமா ஒத்துக்கிட்டான். ஆனா ஒண்ணு, என்ன ஏமாத்திலான்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உலகத்தை பத்தி பேசுறாரு தவிர இவரும் 2 ஸ்குவாட். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கா. அதுக்கு சொல்லுங்க, நம்ம எங்க போறோம்? காமமும் ஆசையும் துளிர்க்கிற ஜப்பானில் ஒரு முக்கியமான இடம். எல்லா டீமனும் வசிக்கும் இந்த ஊருக்கார இடம் மாதிரியே இருக்கு. அப்பர் மூணா இந்த எபிசோடுமே நல்லா இருந்ததுங்க. பட் ஒரு லென்த்தான எபிசோடு இது, நாங்களே எதிர்பார்க்கல. டெவலப் பண்ணி இங்கே பார்க்குறப்ப தான் டைம் நோட் பண்ணுறோம் இவ்வளோ பெரிய எபிசோடுன்ட்டு. பட் எனக்கு மூசா இருந்தாங்க, எனக்கு தசாவதாரமாய் ஒரு டைம் ஒரு கெட்டப்பில் வந்துன்னுக்கிறான். அப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்தது கூட அவனுடைய ஃபேமிலியில் போகலாம். அவன் நினச்சா ஒரு ஃபேமிலி பிடிச்சா அது கூட போய் வாழ்வான் போல, அவங்க உடம்புக்குள்ளே போயிட்டு அந்த ஃபேமிலி கூட அப்படியே ஜெல் ஆகிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான் போல இருக்குது. ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவன் என்ன தாட்டில் இருக்கான், எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை இவனுக்கு அந்த ஃபேமிலியை அப்படி போய் வாழ்றது பிடிக்குமா, அதனால இப்படி இருக்கான். அப்படியே இல்லை, ஒருவேளை யாருக்கிட்டையும் மாட்டக்கூடாதுன்றதுக்காக கூட எல்லாருக்கிட்டும் மிங்களா இருப்பான். அதான் அந்த டவுட்டு இருக்குது. ஒரே இடத்துல இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு மாறிட்டே இருக்கானா, அது எப்படின்னு தெரியல. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு இந்த அப்பர் மூணு அவனுடைய பேக் ஸ்டோரி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இவனே அப்புறம் என்ட்ரி கொடுக்குறான். அப்புறம் பார்த்தா இவன் ஷாக்காக இருந்தது. அப்போ லேடி கெட்டப்பு, இப்போ குழந்தை கெட்டப்பு, இன்னும் அடுத்தடுத்து என்ன கெட்டப் வருவான்னு தெரில. இல்லை, இந்த மூசான் எப்படிதான் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனே தெரியல. அவனை திருப்தியே படுத்த முடியாது போல இருக்குது. ஒரு அசுரா கொண்டுன்னு சொன்னால் கூட இதுக்கே நீ என்ன பெரும்பட்டுன்னு வரன்னு எல்லாரையும் கொல்லுங்கிறான். அப்புறம் மற்ற அப்பர் மூணுலாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் இவனே பண்ணிட்டனால அது வந்து எவ்வளோ கொண்டாலும் அவனுக்கு பத்த மாட்டேங்குது. அதான் இப்போ இவன் வந்து மொத்த ஆசிரியரை கொண்டா கூட இவன் சந்தோஷப்பட்டுருக்க மாட்டான். இவன் வந்து டேஞ்சரை கொண்டா மட்டும்தான் வந்து இது கொஞ்சம் சந்தோஷப்படுவான் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு அந்த அவங்க அப்பா மேலே இருக்க ஏதோ ஒன்று பயங்கரமாக அடி வாங்கியிருக்கான்னு மட்டும் தெரியுது. அந்த குடும்பத்தினால பாதிக்கப்பட்டிருக்கா, அதனால டேஞ்சரோ மேலே அந்த கோவத்தை காட்டுறான். அதே மாதிரி தான் எங்களுக்கும் அவங்க அப்பாவை பார்த்தாலும் அதே ஃபீல் தான் வருது. அவருமே வந்து டேஞ்சரோ அப்பானாலும் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து சண்டை அப்படி தெரில, ஒரு பொறாமை தெரியுது. ஸோ சன் பிரீத்திங்லேருந்து தான் எல்லா டெக்னிக்குமே வந்துருக்கு, மொத்தமே அதுலேருந்து தான் வந்ததுன்றப்போ மேபி இவங்களும் அதுலேருந்து வந்த ஒரு இதுவாக தானே இருக்கும். அதனால இவங்களுக்கு அந்த மரியாதை கௌரவம் கிடைக்கும், மொத்தமே அவனு தான் கிடைக்குது. ஒரு நம்மளை கீழே பார்க்குறாங்க அப்படின்னு அந்த மரியாதை எதிர்பார்க்குறாரு போல. அது கோவமாக மாறின மாதிரி தெரியுது. இதை பார்க்குறப்போ எனக்கு எப்படி தோணுன்னா, இப்போ ரங்கக்கோக்கும் அவங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனைன்றதும் இதை சார்ந்து இருக்குமோன்னு. இப்போ வந்து அவங்க அப்பா வந்து இந்த டெக்னிக்கை கற்றுக்கோன்னு சொல்லியிருக்கலாம். இவருக்கு நேர்மையான மனுஷன் இல்லையா, மேபி மறுத்து இருக்கலாம், எனக்கு இது வேணாம் நான் தனியாக பார்த்துக்கணும். அது அவரை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்குமா, அதனால தான் பையன் மேலே கோவம். ஏன்னா வந்து நீ பவர் இல்லை ஸ்ட்ராங் இல்லைன்றாரு. ஸோ இவர் கற்றுக் கொடுக்குற அந்த டெக்னிக் கற்றுக்காமல் அவர் தனியாக கற்றுந்துருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவர் வந்து அந்த எடுத்துகிட்டு போக முடியல, நம்ம பரம்பரமானத்தை எடுத்துகிட்டு போக முடியலன்ற அந்த இது கூட இருக்கலாம். அதாவது இது எப்படி இருக்குன்னா, இன்னொரு குடும்பத்து சொத்தை எடுத்துக்கிட்டு அவங்க குடும்ப வாரிசுக்கு போயிடக்கூடாது, அது நம்மளுதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ அந்த புக்கு அதெல்லாம் கிழிச்சு வச்சுருக்காரு. அது யாருக்கும் வெளியே போயிடக்கூடாது, அது இனிமேல் நம்மளுதுன்னு. பட் அது அவங்களது தான், அந்த குடும்பத்தை சார்ந்தது. அதுலேருந்து கற்றுக்கிட்டு அது அவங்களுக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
அதனால மேபி ரங்கக்கோவும் இதில் மறுத்திருப்பாரோன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் தோணுது. நீ சொன்னதும் நிறைய நல்லா கனெக்ட் ஆகுது. பட் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தோணுது. ஏன் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்கலாம். ஃப்ரெண்டு வந்து இறந்தது தாங்க முடியாமல் கூட இவர் வந்து இது வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்திருக்கலாம். அதனால கூட அவங்க பையன் வந்து நீ இதுக்கு என்ன சொல்கிறது, நீ இதுக்கு போய் கஷ்டப்படுறாங்கிற அந்த வருத்தத்தை தான் இவர் கோவமாக தெரியப்படுத்திக்கிட்டே இருக்காரோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. அப்படின்னா இவர் இப்போ இந்த டேஞ்சரோ கிட்ட இவ்வளோ கோவப்பட வேண்டிய இப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ அப்பா இல்லையா? நமக்கு தானே வரும். அவருக்கு ஏற்கனவே ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன், இப்போ நீயும் வந்து இதே மாதிரி நிற்கிறியடான்ற தான் பையனுக்கே அப்படி பார்க்கணும் போது அது கூட அப்படி இருக்கலாம். இல்லை, இவரை வந்து டேஞ்சரோட்ட சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு இவ்வளோ யோசனை வந்துச்சு. அவர் வந்து டேஞ்சரோ பார்த்து நீ அந்த குடும்பத்தை சார்ந்தவன்றதுனால திமிரில் பேசாத அப்படின்னாரு. அப்போது அது முன்னாடி நடந்திருக்கு. இப்போ அவன் திமிராவும் பேசல, எதுவுமே இல்லை, அவன் கேரக்டரே வேறு, அவன் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை. பட் பார்த்ததும் அவருக்கு அந்த தாட்டு வருது, ஒரு மாதிரி எமோஷன் ஆகிறான்னா அப்போ முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்காருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால சொன்னேன். ரெங்கோ தம்பி பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு மாதிரி பாவமாக இருந்தது ரொம்ப. அவர் வந்து அப்பான்றனால எதுவும் பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. டேஞ்சரோ அப்படி பண்ணதும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், நான் பண்ண முடியாது நீ பண்ணிட்டேன். நான் வந்து அண்ணன் மேலே நான் அக்கறைப்படுறது வேறு, நான் கூட பிறந்திருக்கேன், பட் நீ பண்ணலன்னு சொல்லி அந்த இதுவும் கொடுத்து அமிச்சான். அது ரொம்ப அழகாக இருந்தது. அவருக்கு என்னென்னா ஒரு நாள் பழகின டேஞ்சரோக்கே இவ்வளோ வலிக்குது அவர் இழந்ததுன்னா அப்போ அவன் தம்பி எவ்வளோ வழியில் இருப்பான். ஆனால் அதை அவன் காமிச்சிக்கவே இல்லை, காமிக்க விடலை. அவர் எங்கே அந்த எமோஷன் ஃபுல்லாக அடக்கிட்டு ஒன்று இருக்கும். அது மொத்தத்தையும் அந்த ட்ரெயினை காமிச்சு அதனால் அவன் வந்துட்டா நல்லாயிருக்கும். இன்னும் அவர் வந்து பேசிக் கூட வரல, இன்னும் அந்த ஸ்குவாட் கலர் கூட அவனால் வர வைக்க முடியலன்றப்போ அவங்க அப்பானால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காருன்ற மாதிரி அந்த கோவத்தை ஃபுல்லாக அதாவது மூத்த பையன்ட்ட பண்ண நினச்சாரு, முடியல. இளைய பையன்கிட்டே அது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இவருக்கு அது விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இவருக்கு அது வரலையானு தெரியல. அவருக்கு அதனால தான் டேஞ்சரோ அந்த வார்த்தை சொன்னான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய், மற்றவன் கட்டாயத்தில் எதுவும் செய்யாதுன்னு சொல்லி நல்லதாக சொன்னான். பாப்பா அது எப்படி. ஆனால் ரெங்கோ அப்பாவுக்கு பாசெல்லாம் இருக்குது. அவர் வந்து வெளியே அப்படி ரெக்கடாக நடந்துக்கிட்டாரு, பட் வந்து உள்ளே அழுறாரு. அவ்வளோ வலி இருக்குது நம்ம பையன் போயிட்டான்றது. பட் அதான் நான் சொன்னேனே, நம்ம சொல்லி கொடுக்கறத கேட்காம அவன் எடுத்துட்டான்றது தான் அவருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் வருத்தப்படுறாருன்னு நினைக்கிறேன். எல்லாம் பசங்களுமே அப்படியே தேர்ந்து வந்துட்டாங்க. பல மாதம் ஆயிடுச்சு. அப்படியே அப்படி என்ன சொல்கிறது, உள்ளே இருக்குது வலி எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ட்ரைனிங் அது இதுன்னு ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு தான் இருந்தானுங்க. அதுவுமே நல்லா போச்சு. ஆனால் டேஞ்சரோ மாறி இருப்பானு நினச்சேன். இவங்க சொல்கிறப்ப எனக்குமே டவுட், இனிமேல் டீமனுக்குலாம் இறக்கப்பட மாட்டான், இனிமேல் வந்து வேற மாதிரி மாறுவானோ, ரங்குக்கு மேலே இருக்கான் அந்த இதுவும் நினச்சேன். இல்லை, இப்பயும் வாய்ப்பு கொடுக்குறான், ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பயும் கேட்கணும் வேறு வழியில் சேர்த்துப்போ அப்படின்ட்டு முடிச்சிட்றான். பட் ஆள் அப்படியே தான் இருக்கான். லாஸ்ட் டைம் சவுண்ட் ஆஷிரா இவர் இன்னும் வேறு லெவலுங்க. எல்லாருமே அரமெண்ட்டில் தான் இருக்கிறாங்கன்னு தான் இன்ட்ரோ கொடுக்குறப்போ நம்ம அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ரெங்கக்கோ பார்க்குறப்பயே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தது, பட் கேரக்டர் பிடிச்சிச்சு. இப்போ இவர் பார்க்குறப்பே அப்படி தான் இருக்குது, என்ன எப்படி பண்ணிக்கிற பைத்தியக்கார மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்குது. கூப்பிட்டுருந்தா வந்திருக்க போகிறாங்க, அதுக்கு ஏன் வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. நம்ம பசங்கன்னா சரி வாங்க அப்படின்னு விட்டு என்னையா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் அது சொன்னாலும் அந்த பசங்க மூஞ்சி அப்பயே, அந்த பொண்ணுங்க மூஞ்சி அப்பயே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. வேலைக்கு தான் கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னாலும் ஒரு பிரித்து கூப்பிட்டு போகிறேன்ற வருத்தமா, இல்லை போய் நல்லா வச்சு செய்வாரா வேலை விஷயத்தில் அப்படின்னு தெரியல. எதுக்கு பதறாங்கன்னே புரியல. சரி விடு. அவர் வந்து என்னன்னா ஏதோ அதாவது தேவைப்படுதுன்னா வந்து முறையாக கேட்டு அப்படி கூட்டிகிட்டு போகுது. அதனால வா வானா வந்துடணும் அவ்வளோதான் அப்படின்றது தான் இருக்கிற பழகுது. அவர் வந்து ஆனால் நம்ம பசங்க ஒழுக்கத்தை பற்றி டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாரு. முதல்ல நீ ஒழுக்கமாக நடந்துக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து ஜப்பான்ல எங்கேயோ கூட்டு போகிற மாதிரி இருக்குல்ல, அப்படின்னு தான் எப்படி வர முடியும்னா. இப்போ நெக்ஸ்ட் மிஷனுக்கு நம்ம சவுண்ட் ஆஷிராவை பற்றி நம்ம தெரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கூட்டத்து கூட நம்ம பசங்க போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க கலவரன்னு தெரியல. அவர்கிட்ட நம்ம பசங்க மாட்டினாங்களா, நம்ம பசங்க போய் அவர்கிட்ட மாட்டினாங்களா வாய் பத்துன்றது நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.